ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஸ்வீட்டாக ஒரு ஃபலூடா ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிங்க. நொங்கு ஃபலூடா கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாங்க, நொங்கில் தான் நம்ம ஃபலூடா செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோவை வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. கடைக்கே போயிருந்தேங்க. ஒரு நொங்கு வந்துட்டு 50 ரூபா இங்கே பெங்களூரில். அதனால ஒரே ஒரு நொங்கு மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபலூடா பண்ண போகிறோம். நொங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப எலசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மீடியமாக இருக்கக்கூடிய நொங்கு கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு திருநூறு பத்திரி விதை அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜா விதை அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு இதை பேசில் சீட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது வந்துட்டு சம்மரில் நம்ம சேர்த்திக்கிறதுமே நல்லது தான். இது ஒரு 2 ஸ்பூனை எடுத்து போட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. 10 நிமிஷத்தில் அந்த சப்ஜா விதை வந்துட்டு ஊறி வந்துடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு நான் சேர்க்குறேன். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நொங்கு, அதுக்கப்புறமேட்டு ஐஸ்கிரீம், இது 2 தான் நம்ம கடையில் வாங்கி செய்ய போகிறோம். சப்ஜா விதை பார்த்திங்கன்னா சம்மரில் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க தான். பாலில் இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துறதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாயிடும். அதுக்காக போட்டிருக்கேன். இல்லை உங்ககிட்ட வந்து கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பால்லையே கூட கொஞ்சமாக சேமியா போட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். நார்மலாக பண்ணக்கூடிய ஃபலூடா பார்த்திங்கன்னா வெறும் சேமியாவை வந்து தண்ணியில் ஒரு 3-4 நிமிஷம் போல் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வெறும் சேமியாவை கிளாஸில் போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் ஊற்றி சப்ஜா விதை போடுவாங்க. இப்போ இந்த நொங்கு ஃபலூடாக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேமியாவை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காமல் பால்லையே போட்டு சேமியாவை வேக வச்சு எடுத்துடுறோம். அதனால நம்ம வந்துட்டு ஃபலூடாக்கு தனியாக வந்துட்டு நம்ம பால் ஊற்ற போகிறது கிடையாது. பால் சேமியா 2யுமே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். கிளாஸில் போடும்போது அப்படியே இதை ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த சேமியா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நல்லா வந்துட்டு கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நொங்கில் இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி தோலை வந்துட்டு நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த நொங்கு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஆற வச்ச சேமியாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த நொங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மரில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நார்ச்சத்திற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரிச் ஃப்ரூட் இது. அதனால் எல்லாருமே நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ சேமியா வந்துட்டு நல்ல சூடு ஆறிடுச்சு. நொங்கை வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது மேலே வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்துட்டு தேன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு தேன் இல்லைன்னா வந்துட்டு டேட் சிரப்பு, பேரிச்சம்பழ சிரப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை வந்துட்டு இப்படியே கூட நம்ம குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு அப்படியே கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பாயாசம் மாதிரி கூட கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதாகவும் கூட. இப்போ இந்த திருநூறு பத்திரி விதையும் கூலிங்காக இருக்குது. அதே சமயம் சேமியாவையும் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் வச்சு அதை வந்துட்டு நல்லா கூலிங் ஆகி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபலூடாக்கு வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளாஸில் கொஞ்சமாக வந்துட்டு நான் ரோப்ஸாக சேர்த்துருக்கேன், ரோஸ் சிரப்பு. நீங்கள் வந்துட்டு வீட்டில் அவைலபிளாக இருந்தால் சேர்த்துங்க, இல்லையா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய சன்னை வந்துட்டு நான் சம்மர் கேம்பில் சேர்த்துருக்கேன். சம்மர் கிளாஸ் முடித்து அவரும் வந்துட்டார். இப்போ ஃபலூடா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நாங்கள் போய் இப்போ ஃபலூடா சாப்பிட போகிறோம் உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிட்டு. இப்போ ரோஸ் சிரப் நான் கொஞ்சம் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு சப்ஜா விதை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே நம்ம நொங்கும் மில்க்கு அந்த சேவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்துட்டு நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸு. உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வாழைப்பழமும் ஆப்பிளும் சேர்த்துருக்குறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் தான் இதே மாதிரியே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சப்ஜா விதைகள்,
அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்மளோட நொங்கு சேமியா, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறோம். இப்போ வெயிலுக்கு வந்துட்டு நான் எடுத்து வெளியில் வச்ச உடனே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அழகாக நம்மளோட லேயர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். மேலே இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு நான் வந்துட்டு நல்லா லேயர்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெயில் அடிக்கிறதுனால பட்டர் ஸ்க்ராட்ச் ஐஸ்கிரீம் வந்துட்டு மேலே ஒரு ஸ்கூப் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. மேலே ஒரு சின்னதாக செர்ரி ஆன் டாப் வச்சுருவோம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமேட்டு ஹனி சிரப் கொஞ்சம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான நொங்கு ஃபலூடா ரெடி. நல்ல சில்லுன்னு நல்ல ஸ்வீட்டாக ஹெல்த்தியான டெசர்ட் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் பாசிட்டிவாக இருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.